என உயிர்த்தெழுதலில் உள்ள தேவ ரகசியங்கள். முதலாவது காரியம் இங்கே பார்த்தீர்கள் என்றால் தரிசனம். மார்க்கு 16:9 தரிசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தரிசனம் எல்லாம் ஆதியாகமத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த அருமையான தேவனுடைய முதல் சிருஷ்டியாகிய ஆதாம் செய்த அந்த கீழ்ப்படியாமை என்ற அந்த தவறில் அந்த பாவத்தில் தரிசனமாகி வந்தது. நேரே தேவன் வந்து கொண்டிருந்ததெல்லாம் போய் தேவன் எப்பொழுதோ ஒரு காலத்தில் எழுந்தருளி அது தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. நேரே தரிசனமாகலாம், அதே சமயத்தில் ஆவியின் கண்களுக்கு தேவன் தென்படலாம். மாம்ச ரீதியாக தேவன் வந்து சந்தித்து போன காலம் அது ஏதேன் தோட்டத்தின் அனுபவம். அது முறிக்கப்பட்டது. தனி மனுஷனாய் கர்த்தருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நமக்காக எல்லாம் சகித்து அவர் இன்று உயிர் தெழுந்திருக்கிறார். என்ன இந்த உயிர் தெழுந்த உடனே முதல்ல நடக்கிறது தரிசனம். தரிசனங்கள் உயிர் தெழுதலுக்கு பிறகு இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது. உயிர் தெழுந்த பிறகுதான் தரிசனங்கள் அதிகமாய் கர்த்தர் எழுந்தருளி தேவனுடைய ஜனங்களுக்கு தரிசனமாக ஆரம்பிக்கிறார். மார்க்கு 16:12 அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். முதல்ல தரிசனமாகிறார், மறுரூபமாய் தரிசனமாகிறார். அவர் அடிக்கப்பட்ட காயங்களோடு அவர் ரூபமே மாறிவிட்டது என்று நாம் ஏசாயாவில் வாசிக்கிறோம். இப்பொழுது உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட மறுரூபமாய் தரிசனமாகிறார். இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தலுக்குரிய மேனியோடு நாம் அங்கே காணப்படுவோம். இந்த மேனியில் அங்கு காணப்பட முடியாது என்பது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேத ரகசியம். அவரோடு கொண்டு மறிப்போம் என்றால் இப்பொழுது பூமியில் நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம் பரிசுத்தத்துக்கு. இப்பொழுது எப்படி இருக்கிறது? நம்முடைய சரீரம் சரீரமாக இல்லாத தேவாலயமாய் காணப்படுகிறது. அங்கு ரோமாபுரி சேவர்கள் அவரை நொறுக்கினார்கள். இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தை பாவம் பிசாசு நொறுக்கி கொண்டிருக்கிறது. அந்த பாவம் சாபம் எல்லாவற்றையும் தான் கர்த்தர் சிலுவிலே தூக்கி சுமந்தார் என்பதுதான் விசுவாசம். விசுவாசம் என்று நம்பப்படுகிறது காணப்பட நிச்சயமாக இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற பொழுது பாவத்துக்கு நாம் மரித்தவர்களாக பரிசுத்தத்துக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் காணப்படுகிறோம் இல்லையா? பரிசுத்தத்துக்கு நாம் உயிர்த்தெழுகிற பொழுது நம்முடைய சரீரம் எப்படியாக மாறுகிற வேண்டும் என்றால் மறுரூபம் அடைகிற சரீரமாக புதிய சிருஷ்டியினுடைய அனுபவத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல தான் கர்த்தர் அவருடைய தழும்போலால் நம்ம கர்த்தர் சுகமாக்குகிறார். நீ புதிய சிருஷ்டியாக இருந்தால் எல்லாம் புதியதாய் காணப்பட வேண்டும்.